போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற அருமையான முறையில் படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 12ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதி 2 தினங்களுக்குரிய நடப்பு செய்திகளை ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா, கொஞ்சம் ஹெல்த் யூசஸ், அதனால தான் எனக்கு வீடியோ ரெகுலராக ஒரு 2 நாள் போட முடியல. ரெண்டுமே நம்ம சேர்த்து இன்றைக்கி ஒரே பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஏப்ரல் 12 மற்றும் 13 வழக்கம் போல் நம்ம பார்க்க போகிறது முக்கிய செய்திகள். அதில் ஃபஸ்ட்டு முக்கிய செய்திகளை என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 12 மற்றும் ஏப்ரல் 13 என்னென்ன முக்கிய தினங்கள், சூப்பரான ஒரு தினங்கள் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே பூமிக்கு திரும்பிய ஆர்டமிஸ் 2 அந்த குழு சரியா என்ன சாதனை படைச்சிருக்காங்க அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு வாட்டி ஷார்ட்டாக பார்த்துடலாம். எங்கே தரையிறங்கினாங்க, எப்போ கிளம்புனாங்க, யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தகவலை ஷார்ட்டாக பார்க்கலாம். சரியா, அது முடிச்சுட்டு டெல்லியில் நடைபெற்ற சட்ட விதி மாநாடு 2026 சரி எதற்காக இந்த மாநாடு நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு பின்னணி பார்த்துட்டு அடுத்து ஈரான் மற்றும் அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. சரிங்களா, அடுத்தபடியாக பிரபல பாடகி ஆஷா போஸ்லே அவர்கள் காலமாக இருக்கிறாங்க. அவங்க தொடர்பான சிறப்பு செய்திகள், எப்போ ஒரு நேஷனல் லெவலில் சூப்பரான சில முக்கியமான விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அமெரிக்காவில் முதல் முறையாக சுவாமி விவேகானந்தரின் முழு உருவ சிலை திறக்கப்பட்டுள்ளது. எந்த இடத்துல அந்த சிலையை திறந்திருக்கிறாங்க, அதுமாதிரி அமெரிக்காவில் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் எப்போது சிறப்பு உரை ஆற்றினார் அதை நம்ம பார்த்துட்டு ஆந்திர தலைநகர் அமராவதி மேம்பாட்டிற்கு உலக வங்கி மற்றும் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் 2 பேரும் பார்த்தீங்கன்னா கடன் உதவி வழங்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. சூப்பரான தொகுப்பு மக்களே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். அது ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், எந்த தேர்வாக இருந்தாலும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. நடப்பு செய்திகள் இன்றைக்கி டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது, கவனமாக இருங்க, விட்டுறாதீங்க. சரியா, இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகளில் ஃபஸ்ட்டு முக்கிய தினங்கள். சரி, அதில் ஏப்ரல் 12ஆம் தேதி சர்வதேச விண்வெளி வீரர்கள் தினம். சரியா, சர்வதேச விண்வெளி வீரர்கள் தினம் ஏப்ரல் 12ஆம் தேதி. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் தேடி சில வேலைகள் செஞ்சால் தான் நல்லது. விண்வெளிக்கு சென்ற முதல் வீரர் யார்? சரியா, ஸ்பேஸுக்கு போனால் ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னு சொல்லுங்க. சரிங்களா, எந்த தேதியில் எந்த வருஷத்தில் யார் வந்துட்டு அவங்கள விண்வெளிக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிறத போனஸ் கேள்வி ஸ்டார்டிங்கில் சொல்லுங்கள், பார்க்கலாம். சரிங்களா, ஈஸியாக நான் சொல்லிடலாம், ஆனால் நீங்கள் சில நேரங்களில் கொஞ்சம் தேடி பார்க்கும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா, ஓகே. ஏப்ரல் 12ஆம் தேதியில் சர்வதேச விண்வெளி வீரர்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்தியாவில் தேசிய ஊரக சுகாதார இயக்கம், சரி, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் ஏப்ரல் 12, 2005 அன்று தொடங்கப்பட்டது. மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, தேசிய சுகாதார இயக்கம் 2005 தொடங்கியிருந்தாங்க. அதுதான் இப்போவும் பார்த்தீங்கன்னா தேசிய ஊரக சுகாதார இயக்கமாக இருக்குது. எனக்கு டேட்டில் ஏப்ரல் 12, 2005 தொடங்கப்பட்டது. ஓகேவா, அதுக்கப்புறம் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு கருப்பு தினமாக சொல்லலாம். ஏப்ரல் 13ஆம் தேதி 1919 அன்று ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இன்றைக்குமா ஏப்ரல் 13, 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், அதனால் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா, மறந்து போனவங்க மறுபடியும் ஒரு வாட்டி இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை எங்கு, எந்த மாநிலத்தில், யாரோட உத்தரவின் அடிப்படையில் எத்தனை பேர் சுட்டுக் கொண்டாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா, அடுத்த போட்டித் தேர்வுகளில் அடுத்த சீசனில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி, 100% கொஸ்டின்ஸ் இருக்குமா எல்லா எக்ஸாம்லையும். பூமிக்கு திரும்பிய ஆர்டமிஸ் குழு, சரி, ஆர்டமிஸ் 2 குழு. ஓகேவா, 2028ஆம் ஆண்டிற்குள் நிலவில் மனிதர்களை தரை இறக்குவதற்கான நாசா இலக்கின் முன்னோட்டமாக ஆர்டமிஸ் 2 திட்டமிடப்பட்டது. சரிங்களா, அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் அமைந்துள்ள இந்த கேப் கனவரலில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து, எங்கிருந்து, புளோரிடா மாகாணம் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஆர்டமிஸ் 2 என்ற விண்கலத்தின் மூலம் ஒரு 4 விண்வெளி வீரர்கள் நிலாவின் சுற்றுவட்ட பாதையை சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி போயிருந்தாங்க. யாரெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகேவா, பாருங்க, ஆர்டமிஸ் 2 விண்வெளி வீரர்கள் ஒருத்தங்க ரீட் வைஸ்மன், இவர் தான் கிட்டத்தட்ட கேப்டன் மாதிரி. அடுத்து விக்டர் க்ளோவர் அவர்கள் நிலாவின் சுற்றுவட்ட பாதைக்கு சென்ற முதல் கருப்பினத்தை சேர்ந்த நபர் அப்படிங்கிற சாதனை படைச்சிருந்தோம். அடுத்து கிறிஸ்டினா கோச், சரியா, நிலாவின் சுற்றுவட்ட பாதைக்கு சென்ற முதல் பெண்மணி அப்படிங்கிற சாதனை படைச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஜெர்மி ஹான்சன், ஓகேவா, நிலாவின் சுற்றுவட்ட பாதைக்கு சென்ற அமெரிக்கர் அல்லாத முதல் கனடா நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற சாதனையை ஜெர்மி ஹான்சன் அவர்கள் படைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். சரிங்களா, ரொம்ப முக்கியமானதுதான். இவங்க ஒரு 10 நாட்கள், ஓகேவா, கரெக்டாக இங்கேருந்து பூமியிலேருந்து ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிலாவோட அந்த சுற்றுவட்ட பாதையில் சுற்றி பார்த்துட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பூமிக்கு மீண்டும் திரும்பி இருக்கிறாங்க. சரியா, அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், கடந்த 10 நாட்கள் நீடித்த இந்த பயணத்தில் உச்சகட்டமாக நிலவின் சுற்றுவட்ட பாதையில் 4,06,771 கிலோமீட்டர் தொலைவை கடந்து
மனிதர்கள் இதுவரை விண்வெளியில் சென்றிராத ஒரு தொலைவை எட்டி சாதனையை படைச்சுக்கிறாங்க. ஒரு அதிகபட்ச ஒரு டிஸ்டன்ஸ் வந்துட்டு பூமியிலிருந்து போனது இந்த டீம் தான். இந்த டீம் ஆர்டமிஸ் 2 திட்டத்திற்கான அந்த 4 விண்வெளியர்கள் அடங்கிய குழு, மறக்காதீங்க சரிங்களா. இவர்கள் பயணம் செய்த அந்த விண்கலத்தின் பெயர், ஸ்பேஸ் கிராஃப்டோட பேர் ஓரியன் விண்கலம். சரியா, ஓகே. நல்லபடியாக பயணத்தை முடிச்சுட்டு அமெரிக்காவின் சாண்டியாகோ அருகே உள்ள கடல் பகுதியில் திட்டமிட்டபடி தரையிறங்கியது. அப்படி மெதுவாக அந்த தரையிறங்குற அந்த இடத்துக்கு இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாருங்கள், ஸ்பிளாஷ் டவுன். என்ன சொல்லுவாங்க? ஸ்பிளாஷ் டவுன் என்று அழைக்கப்படுகிறது அந்த தரையிறக்கத்துக்கு வச்ச பேர். சரியா, திரும்பி அந்த ஸ்பிளாஷ் டவுன்னா எதனுடன் தொடர்புன்னு கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2028 நிலாவிற்கு மனிதர்களை மீண்டும் நாசா அனுப்ப போகிறாங்க. அதே மாதிரி 2030ஆம் ஆண்டில் நிலவில் ஒரு நிரந்தர தளத்தினை நாசா அமைக்க போகிறாங்க. அதுக்கும் ஒரு இலக்கு போயிட்டு இருக்குது. இதுக்கு தான் படிப்படியாக ஒன்றுனா பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரியா, 1969 முதல் முறையாக நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் கால் வச்சார். அதுக்கப்புறம் 1972 தான் கடைசியாக நாசாவின் சார்பில் நிலாவில் மனிதர்கள் காலடி வச்சுருந்தாங்க. 72க்கு அப்புறம் 2028 தான் ஆர்டமிஸ் 3 திட்டத்தின் மூலம் நிலாவிற்கு மீண்டும் மனிதர்கள் தரையிறங்க போகிறாங்க. 2030 நிலாவில் நிரந்தரமான ஒரு பேஸ், சரி, ஒரு தளத்தினை அமைப்பதற்கு நாசா இலக்கு நிர்ணயித்துள்ளது. சரிங்களா, இந்த இடத்துல போனஸ் கேள்வி கேட்கலாமா? நாசா அதனுடைய விரிவாக்கம் என்ன? நாசா அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? இதற்கான பதில போனஸ் கேள்வியை கரெக்டாக சொல்லுங்க, பார்க்கலாம். அடுத்தபடியாக ஒரு மாநாடு பாருங்க, சட்ட விதி மாநாடு 2026 நடைபெற்ற இடம் புதுடெல்லி. சரியா, இந்திய வழக்குரைஞர்கள் சங்கம், சரி, இந்திய வழக்குரைஞர்கள் சங்கம் சார்பில் 10 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார சக்தியாக பாரதத்தை, அதாவது இந்தியாவை உருவாக்கும் வகையில் சட்ட சீர்திருத்தம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு சட்ட விதி மாநாடு 2026 நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய முக்கியமான ஒரு நபர் உச்சநீதிமன்றத்தின் தற்போது தலைமை இருக்கிற திரு சூரியகாந்த் அவர்கள். ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா $10 டிரில்லியன் அந்த பொருளாதார சக்தியாக இந்தியாவை மாற்ற வேண்டும். அதுக்கு ஜஸ்ட் பிஸ்னஸ் மட்டும் பண்ணால் பத்தாது, அதில் சில சட்ட சீர்திருத்தங்களையும் கொண்டு வரணும் அப்படி சொல்லிட்டு தான் ஒரு தீம், ஒரு மைய கருத்து மாதிரி வச்சுக்கிட்டு சட்ட விதி மாநாடு 2026 நடைபெற்ற இடம் டெல்லி. இதில் கலந்து கொண்ட இந்தியாவின் தற்போதைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள், மறந்துடாதீங்க. சரியாமா, அடுத்தபடியாக 2-3 நாள் நியூஸில் வந்துட்டு இருந்தது, ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். சரியா, ஈரான் அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி. சரியா, பாகிஸ்தானின் தலைநகரம் இஸ்லாமாபாத். ஓகேவா, பாகிஸ்தானின் தலைநகரம் இஸ்லாமாபாத் நகரில் அமெரிக்கா மற்றும் ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முக்கியமான 2 நபர்கள் அமெரிக்கன் தற்போதைய வைஸ் பிரசிடென்ட் JD வான்ஸ், ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிஃபாப். சரி, காலிஃபாப் 2 பேர் தான் கலந்துருந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தை அப்படியே பார்த்தீங்கன்னா தோல்வி, எந்த ஒரு ஃபேவரான சில விஷயங்கள் இல்லாமல் அந்த தோல்வியில் முடிவடைந்தது இந்த பேச்சுவார்த்தை. நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், ஈரான் அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்றது, அதில் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோம். சரியாமா, அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு நேஷனல் லெவலில் இருக்கிற ஒரு முக்கியமான செய்தி, ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கள்ல, அதில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். பிரபல பாடகி ஆஷா போஸ்லே மறைவு. சரியா, லதா மங்கேஷ்கர் உலக புகழ்பெற்ற ஒரு இந்திய சினிமா பாடகர், அவங்களுடைய சகோதரி தான் ஆஷா போஸ்லே அவர்கள். 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக 92 வயசில் இறந்துருக்கிறாங்க. சரியா, பாருங்கள், பிரபல பாடகி ஆஷா போஸ்லே மறைவு. இந்திய திரையுலகின் புகழ்பெற்ற பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே 92 வயசில் உடல் நலக்குறைவு காரணமாக மும்பையில் ஏப்ரல் 12, 2026 அன்று காலமானார். இவர் தான் இந்தியாவின் இசைக்குயில் என்று புகழப்பட்ட பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கரின் தங்கை ஆஷா போஸ்லே. 2 பேருமே செம்மையாக இந்த பாடலாம் நிறைய பாடி சாதனை படுத்திக்கிறாங்க. சரியா, ஆஷா போஸ்லே அவர்கள் பெற்ற விருதுகள்: 1981ஆம் ஆண்டில் உம்ராவ் ஜான் என்ற இந்திய படத்தில் பாடிய பாடல்களுக்கு முதல் முறையாக தேசிய விருது வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி 1988 மறுபடியும் ஒரு தேசிய விருது வாங்கியிருக்கிறாங்க. அப்போ 2 முறை தேசிய விருதை வாங்கியிருக்கிறாங்க ஆஷா போஸ்லே அவர்கள். இது தவிர பாருங்க, இப்போ தான் மெயினான பாயிண்ட் வருது. இந்திய சினிமாவில் மிக உயரிய விருதாக கருதப்படும் தாதா சாகே பால்கே விருது 2000 பெற்றவர் ஆஷா போஸ்லே அவர்கள். என்ன விருதுமா? தாதா சாகே பால்கே விருது, இந்தியாவில் கொடுக்குற இந்த சினிமா துறைக்கான உயரிய விருது. சரி, அந்த இடத்துல போனஸ்கள் கேட்கலாமா? தேடி பாருங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா, தாதா சாஹேப் பால்கே விருது முதல் முறையாக யாருக்கு வழங்கப்பட்டது, எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? சரியா, அதே மாதிரி இந்த தாதா சாஹேப் பால்கே சமீபத்தில் யாருக்கு, எந்த ஆண்டிற்கான விருதாக வழங்கப்பட்டது? 2ம் சொல்லுங்க. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரியா, ஓகே. 2008ஆம் ஆண்டு ஆஷா போஸ்லே அவர்களுக்கு இந்தியன் மிக உயரிய பத்ம விபூஷன் விருது, அதாவது குடிமக்களுக்கு வழங்கப்படும் பத்ம விருதுகளை உயரிய விருது பத்ம விபூஷன் சொல்லுவாங்கல்ல,
பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ அப்படிங்கிற வரிசையாக வரும். அதில் பத்ம விபூஷன் விருது 2008 பெற்றவர் ஆஷா போஸ்லே அவர்கள். சரிங்களா? அப்போ 2 முக்கியமான விருதை வாங்கியிருக்கிறாங்க. தாதா சாஹேப் பால்கே விருது, அடுத்து பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் விருது. இந்த மாதிரி விருதுகளை வென்றவர் ஆஷா போஸ்லே. பின்னணி பாடகி, சமீபத்தில் மும்பையில் காலமாக இருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. பண்பாடு கலாச்சாரம் ஏரியாவிலேருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்பாங்க. அமெரிக்காவில் விவேகானந்தரின் முழு உருவச்சிலை, சரியா, அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் ஏப்ரல் 11, 2026 அன்று விவேகானந்தரின் முழு உருவ வெண்கல சிலை திறக்கப்பட்டது. இந்த சிலை அமைந்துள்ள இடம் வெஸ்ட் லேக், சரி, சியாட்டில் அமைந்துள்ள வெஸ்ட் லேக் சதுக்கத்தில், ஸ்கொயர்னு சொல்லுவாங்களா, வெஸ்ட் லேக் ஸ்கொயரில் அமைந்துள்ள இந்த சிலையை சியாட்டில் மேயர் கேட்டி வில்சன் மற்றும் இந்திய தூதர் பிரகாஷ் குப்தா ஆகியோர் திறந்து வைத்தனர். சரியா? இந்த பாயிண்ட் தான் முக்கியமானது. பாருங்க, சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவின் சிக்காகோ நகரில் நடைபெற்ற உலக சமய மாநாடு, சரியா, உலக சமய மாநாடு, அந்த மாநாட்டில் தன்னுடைய முதல் உரையை ஆற்றிய நாள் செப்டம்பர் 11, 1893. அப்போ சிக்காகோ உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் உரையாற்றிய நாள் மறக்காதீங்க லைஃப்பில், செப்டம்பர் 11, 1893. சரி, செப்டம்பர் 11 தமிழ்நாடு அரசு நாள் என்ன தினமாக கடைபிடிக்கப்படுகிறது? மகாகவி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இந்த தினம், அந்த செப்டம்பர் 11 விவேகானந்தர் உரையாற்றிய அந்த செப்டம்பர் 11 அமெரிக்காவின் இல்லினாய்ஸ் மாநிலத்தில் சுவாமி விவேகானந்தர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவில், சரியா, சகோதர சகோதரிகளே அப்படிங்கிற மாதிரி, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி உரையாற்றி வேர்ல்டு ஃபேமஸ் ஆனவர் விவேகானந்தர் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதன் மூலம் மத சகிப்புத்தன்மை, மத வெறிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான அழைப்பாக அமைந்தது. அப்படி சிறப்பு உரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? சூப்பரான செய்தி, விட்டுறாதீங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, இந்திய உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார்? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போது நடத்தப்பட்டது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, பிரபல பாடகி ஆஷா போஸ்லே அவர்களுக்கு எந்த ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது? ஃபோர்த் ஒன், அமெரிக்காவில் சுவாமி விவேகானந்தர் உரையாற்றிய நாள் எப்போது? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, உலக வங்கியின் தற்போதைய தலைவர் யார்? ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, சர்வதேச விண்வெளி வீரர்கள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான பதில்களை சூப்பராக பதில் சொல்லுங்கள். வீடியோ முழுமைக்கும் பாருங்கள். நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நல்ல நோட்டு போட்டு நல்லா எழுதிக்கோங்க, வாய்ப்பு கிடைக்கும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்க. சரியாம்மா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.